பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த டிசம்பர் மாத வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. பிரியமானவர்களே, ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் இந்த டிசம்பர் மாதத்திலே நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு தருவேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு முடிவு, ஐயோ இந்த வருஷம் முழுவதும் முடிய போகுது, என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த காரியம் இன்னும் நடக்கவில்லையே, இந்த வருஷத்துல இது முடிஞ்சிரும் நினைச்சேன், இன்னும் அது வெற்றிகரமா முடியலையே என்று பல சிந்தனைகளோடு பல கவலைகளோடு நீங்க ஒருவேளை இருக்கலாம். இந்த டிசம்பர் மாதம் என் தேவன் உங்கள் நினைவுகளை அவர் நன்கு அறிந்திருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். நிச்சயமாகவே அவர் நமக்கென்று ஒரு நல்ல நினைவுகளை அவர் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையானவைகளை செய்யும்படி அவர் நம்மேல் வைத்திருக்கிற நினைவுகள் மிக அற்புதமானது, அது அதிசயமான நினைவுகளே. ஆக உங்கள் உள்ளம் கலங்காது இருக்கட்டும். இந்த மாதம் என் தேவன் நிச்சயமாகவே நீங்கள் இணைத்திருக்கிற உங்கள் நினைவுகளை அவர் அறிந்து உங்கள் தேவைகளை அவர் பூர்த்தி செய்து தருவார். பாருங்க, தேவன் எப்பொழுதுமே தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளைத்தான் அவர் செய்வார் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற இந்த தேவன், நாம் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் நமக்கு நன்மை செய்யும்படிதான் அவர் விரும்புகிறார். நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய விருப்பங்களை அவர் செய்ய அவர் விருப்பம் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்யக்கூடிய தேவனாம் நம்முடைய தேவன். பிரியமானவர்களே, நாம் நினைப்பதற்கும் மேலான அற்புதங்களை செய்யக்கூடியவர். நாம் விரும்புகிறதை காட்டிலும் மேலானதை நமக்கு செய்வார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வத்தை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக நிச்சயமாகவே இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையில என் தேவன் உங்கள் நினைவுகளை காட்டிலும் அவர் மேலான அற்புதத்தை செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அந்த எகிப்து தேசத்திலிருந்து பார்வோனுடைய கையிலிருந்து மீட்டெடுத்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள் அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் நினைவு வைத்திருந்தார். அவர்களை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். தேவன் நம் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை நம்மால் சரியாய் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. பாருங்கள், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று நாம் நம்முடைய இருதயத்தில் முழு நிச்சயமா நாம் விசுவாசிக்கிற பொழுதுதான் நாம் பலனை பெற்றுக் கொள்ள முடியுமா? தேவனிடத்தில் வருகிறவன் விசுவாசம் இல்லாமல், அவர் மேல் நம்பிக்கை இல்லாமல் நாம் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அந்த பார்வோனிடத்திலிருந்து அவனை மீட்டு எடுக்கிறார் இல்லையா? எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். ஆனால் வருகிற பாதையிலே ஜனங்கள் பாருங்க முறுமுறுக்கிறார்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு நெருக்கம் வருகிற பொழுது, ஒரு கஷ்டம் வருகிற பொழுது உடனே அவர்கள் என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறாங்க. தேவனுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். தேவ மனுஷன் அவனை நடத்தி கொண்டு போகக்கூடிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். கர்த்தர் அதை பார்க்கிறார், மனம் உடைந்து போகிறார், வேதனைப்படுகிறார். காரணம், அந்த ஜனங்கள் தேவன் என் பேரில் வைத்திருக்கிற அந்த நினைவுகள் எவ்வளவு பெரிதா இருக்கும் என்பதை அவர்கள் புரியவில்லை. அவர் எவ்வளவு பெரிய தேவன், சகலவற்றை படைத்தவரே அவர்தான், சிருஷ்டித்தவர், அவர் உண்டாக்கினவர் இல்லையா? முழு மனுகுலத்தையும் உருவாக்கினவர் அவர், அண்ட சராசத்தையும் படைத்த தேவன் அவர். அப்படி என்றால் அவர் தம்முடைய நினைவிலே எவ்வளவு மகத்துவமான காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் திட்டம் தீட்டி வைத்திருப்பார். ஆக இந்த ஜனங்கள் அதை சரியாய் புரிந்து கொள்ள முடியவில்லை. பாருங்கள்,
ஆனாலும் நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் மனதுருகுகிறவர் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மனதுருக்கம் உள்ளவராம், நீடிய சாந்தம் உள்ளவர், பொறுமை உள்ளவர், அவர் மன்னிக்கிறதற்கு அவர் தயப்படுத்திருக்கிறார், மிகுந்த கிருபை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனே தன்னை குறித்து அவர் இப்படித்தான் சாட்சி சொல்லுகிறார். தன்னுடைய சுபாவத்தை அவர் சாட்சியாகவும் வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய சுபாவத்தை அவர்தாமே அவர் வெளிப்படுத்தியும் அந்த ஜனங்களுக்கு அவர் காண்பிக்கிறார். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களால் அதை புரிந்து கொள்ளவே முடியல. பாருங்க, தேவன் அவர்கள் மேல் வைத்திருக்கிற அந்த நினைவு அவர்களை எப்படி ஒரு அற்புதமான ஒரு தேசத்துல கொண்டு போய் அவர்களை சுகமாய் தங்க பண்ணணும் என்று அவர் விரும்புகிறார். நம்முடைய தேவன் நம்மை செழிப்பான இடத்திலே அவர் தங்க பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தேவன். ஆனால் அந்த ஜனங்கள் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. பாருங்க, அழைத்து வந்த தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ண ஆரம்பித்தார்களாம். தேவன் எகிப்திலிருந்து அந்த ஜனங்களிடத்திலே வெள்ளியும் பொன்னும் நீங்கள் வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அதே போல் அவர்கள் வெள்ளியும் பொன்னும் அள்ளி கொடுத்தார்கள். ஆனால் அதை கொண்டு வந்து என்ன செய்தார்கள் பாருங்க, ஆரம்பத்திலேயே தேவனுக்கு அவர்கள் எரிச்சல் மூட்டினார்கள், கோபப்படுத்துகிறார்கள். அழைத்து வந்த தேவனுக்கு விரோதமாகவே அவர்கள் என்ன செய்கிறாங்க பாருங்க, ஒரு கன்றுக்குட்டியை கைகளிலிருந்து அத்தனை தங்கத்தையும் அவர்கள் ஊரிக்கு ஒரு கன்றுக்குட்டி என்கிற உருவத்தை செய்து அவர்கள் தகாத பாவங்கள் எகிப்து தேசத்திலே அவர்கள் என்னென்ன செய்வார்களோ அதுபோல இந்த ஜனங்களும் குடித்து வெறித்தார்கள். மோசைக்கு விரோதமாக ஒவ்வொரு நேரமும் முறுமுறுத்தார்கள், தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். தேவன் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை வைத்து அவர்கள் மேல் திட்டத்தை வைத்து அவர்களை மிகப்பெரிய அற்புத அடையாளங்களை காண்பித்து அவர் நடத்தினார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்திருப்போம், அநேக அற்புதங்களை நம்ம பெற்றிருப்போம், அநேக முறை நம்ம சாட்சி சொல்லியிருப்போம், இயேசு என் வாழ்க்கையில இதை செய்தார் அதை செய்தார்னு சொல்லியிருப்போம். ஆனா ஒரு குறிப்பிட்ட நெருக்கங்கள் வருகிற பொழுது நாம் என்ன செஞ்சிடறோம், உடனே நம்ம சோர்ந்து போயிடுறோம். தேவன் என் கூட இல்லையோ என்று நம்ம மனம் சோர்ந்து போகிறோம். இல்லை பிரியமானவர்களே, நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை அழைத்தவர் யார் என்பதை நாம் உறுதியாய் நம்ம என்ன செஞ்சிருக்கணும், மனசுல நம்ம வைத்திருக்க வேண்டும். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவர் நம்மை வெட்டாந்தரையில் அதாவது நட்டாற்றில் விடுறவர் அல்ல. கரம் பிடித்தவர் கடைசி வரை நடத்துவாராம், சொன்னதை செய்து முடிக்கிறவர். நம்முடைய தேவன் அவர் பிராமிஸ் பண்றார், வாக்கு பண்ணுவாராம். வாக்கு பண்ணிட்டு அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. அவர் சொன்னதை எப்படியும் அவர் நிறைவேற்றுவார். ஆக பாருங்க, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்கள் மேல் அவர் வைத்திருக்கிற நினைவுகள் மிக பெரிதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து கடைசியாக பாருங்க, அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள் அவர்களால் நுழைய முடியவில்லை. யார் விசுவாசித்தார்களோ அவர்கள்தான் அந்த தேசத்துக்குள் போக முடிந்தது, அவருடைய சந்ததிகள் போக முடிந்தது. ஆனால் இந்த ஜனங்கள் போக முடியவில்லை. அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத அதிசயத்தை இவர்களால் காண முடியல. அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை இவர்கள் என்ன செய்ய முடியல, காண முடியல. காலேபும் யோசுவாவும் மாத்திரமே என்ன செஞ்சாங்க, அவனுடைய சந்ததிகள் உள்ளே நுழைந்தார்கள். பிரியமானவர்களே, நாம் தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்க, தேவன் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்து தன்னுடைய சொந்த குமாரனையே அவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். எந்த ஜனங்களுக்காக அவர் அனுப்பினாரோ பாருங்க, தேவனுடைய திட்டத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இயேசு கிறிஸ்து எவ்வளவோ சொல்லுகிறார், நான் பிதாவிடத்திலிருந்து நான் புறப்பட்டு வந்தேன், பிதா என்ன செய்கிறாரோ அதைத்தான் நானும் செய்கிறேன், என்னை விசுவாசியுங்கள், இல்லை என்று சொன்னால் நான் செய்யும் அற்புதங்களை கண்டாவது விசுவாசியுங்கள். அவர்கள் அதை விசுவாசிக்கவே இல்லை, அவர்கள் நம்பவே இல்லை. மாறாக இயேசு கிறிஸ்து மேல் அவர்கள் எரிச்சல் கொண்டார்கள், கோபம் கொண்டார்கள். தேவன் அவர்களுக்கு எவ்வளவு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வைத்து தன் சொந்த குமாரனே அவர் அனுப்பினார். ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அவர் வைத்திருந்தார். முழு ஜனங்களை, முழு இஸ்ரவேலை நான் மீட்டுக் கொள்வேன், நான் என் குமாரனை அனுப்புவேன் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, குமாரனை ஒன்றும் செய்ய மாட்டாங்க, குமாரனை நம்புவார்கள் என்று நினைத்தார் தேவன். ஆனால் அவர்களுடைய இருதயமோ கடினப்பட்டிருந்தது.
கடின இருதயம் கொண்ட ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். எந்த யூத ஜனங்களுக்காக தேவன் தன் சொந்த குமாரனை அனுப்பினாரோ அதே ஜனங்கள் அவரை சிலுவையில அறைந்து கொடூரமாய் கொலை செய்தார்கள். ஆனால் தேவனோ அவரை 3ஆம் நாள் உயிரோடு அவரை எழுப்பினார். மரித்தோரிடத்திலிருந்து அவரை உயிரோடு எழுப்பினார். அவருடைய திட்டத்தை இப்பொழுது யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இந்த கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, தம்முடைய சொந்த குமாரனை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ, அவரை நம்புவார்களோ, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறார்களோ, இப்பொழுது அவர்களுக்குத்தான் பரலோகத்திலே தேவனிடத்திலே இடம் கொடுக்கப்படுகிறது. பரலோக ராஜ்யத்திற்குள் அவர்கள்தான் உள்ளே நுழைய முடிகிறது. யார் தேவனுடைய திட்டத்தை நம்புகிறார்களோ, அவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த திட்டங்களை யார் சரியாய் புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அதை விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள்தான் பரலோகத்திலே பிதாவுடைய வலது பாரிசத்திலே, அதாவது கிறிஸ்து இயேசுவின் அருகில நாமும் என்ன செய்ய முடியுமா, அமர முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, நாம் அவருடைய திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துக்குள்ள நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த கிறிஸ்து இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டுமா? இந்த இஸ்ரவேலர்கள் செய்தது போல, யூதர்கள் செய்தது போல நாம் என்ன செய்து விடக்கூடாது? நாம் கிறிஸ்து இயேசுவை புறக்கணித்து விடக்கூடாது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் முழுவதும் இப்பொழுது புறஜாதிகளாகிய நமக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு உண்டாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி? நாம் இந்த கிறிஸ்து இயேசுவை நாம் விசுவாசிக்கிற பொழுது. தேவன் தம்முடைய சொந்த குமாரனை எனக்காக அனுப்பினார். என்மேல் அவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் என்மேல் வைத்திருக்கிற நினைவுகள் மிகப்பெரியது. அவர் எனக்கு நன்மைக்காகவே இந்த காரியங்களை செய்கிறார் என்று நாம் அவரை விசுவாசிக்கிற பொழுது, கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு கூட நமக்கு ஒருவேளை நெருக்கங்கள், போராட்டங்கள் வரலாம், பல சோதனைகள் உண்டு. எப்படி வனாந்திரத்துல எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சோதனைகள் வந்ததோ, நெருக்கங்கள் வந்ததோ, சின்ன பிரச்சனைகள் வந்த பொழுது அவர்கள் முறுமுறுத்தது போல நாம் முறுமுறுக்காமல், அவர்கள் அதை நம்ப முடியாமல் அவிசுவாசமான ஜனங்களாய் மாறினது போல நாமும் அவிசுவாசம் உள்ளவர்களாய் மாறாதபடி, தேவன் எனக்காக தன் சொந்த குமாரனை எனக்காக தந்திருக்கிறார், நான் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், தன் சொந்த குமாரனையே அவர் கொடுப்பார் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த குமாரனை நான் விசுவாசிப்பேன். எனக்காக மரித்து 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர் தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிப்பேன், அவரை நம்புவேன், அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன், அவர் சொன்னபடி நான் நடந்து கொள்ளுவேன் என்று யாரெல்லாம் அந்த கீழ்ப்படிதலுக்குள் வருவார்களோ, யாரெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவை நம்புவார்களோ, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவார்களோ, நிச்சயமாகவே தேவன் உங்கள் பேர் வைத்திருக்கிற அந்த நினைவுகளை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று அர்த்தம். எப்பொழுது நீங்கள் கிறிஸ்து இயேசுவுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளுவீர்களோ, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிப்பீர்களோ, இந்த கிறிஸ்து இயேசுவை குறித்து நீங்கள் மற்றவரிடத்தில் நீங்கள் சுவிசேஷமாய் பிரசங்கிப்பீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை மற்றவர்களிடத்தில் நீங்கள் ஷேர் பண்ணி இந்த இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களோ, அப்பொழுது என் தேவனுடைய திட்டத்தை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளுவீர்கள். தேவன் நீங்கள் புரிந்து கொள்ளும்படி அவர் தம்முடைய ஆவியை உங்கள் மேல் வைப்பார். பரிசுத்த ஆவியை அவர் தந்தருளுவார். நிச்சயமாகவே அந்த உன்னதமான அந்த சந்தோஷம், பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற அந்த சந்தோஷம், அந்த நிறைவை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிற பொழுது, எப்படி படகிலே கிறிஸ்து இயேசுவும் சீசர்களும் போய்கொண்டிருக்கிற பொழுது புயல் வருகிறது, பெருங்காற்று வீசுகிறது, ஆனால் படகிலே இயேசு கிறிஸ்துவோ சமாதானத்தோட அவர் நித்திரையில், அதாவது தூங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் இவர்களோ புயலையும் புயலையும் கண்டு இவர்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள். ஐயோ, நாம் மரித்து போய் விடுவோம், ஐயரே எழுந்திரும், உமக்கு பயம் இல்லையா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பயத்தோடு அவர்கள் எழுப்பினார்கள். ஆனால் இந்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்த அந்த சமாதானம்,
அது நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நாம் பயப்பட மாட்டோம். பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அந்த தேவனுடைய சமாதானம் இருந்தது. அவர் எழுந்தார், காற்றையும் புயலையும் அதட்டினார். காரணம், அவருக்குள் இருந்த விசுவாசம். தான் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். தான் யாருடைய பிள்ளை என்பதை அறிந்திருந்தார். நாமும் அதுபோல நாம் யாருடைய பிள்ளையாக இருக்கிறோம் இப்பொழுது? உலகத்தானுடைய பிள்ளையா? இல்லை, நாம் கிறிஸ்து இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறோம். ஆக நாம் தைரியமாகவும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு கூட, எனக்கு என்ன நெருக்கங்கள், என்ன சூழ்நிலைகள், எந்த போராட்டங்கள், எப்படிப்பட்ட புயல் என் வாழ்க்கையில் வீசினாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனைகள் என் வாழ்க்கையில் வந்தாலும் சரி, நான் சோதித்த பின் சுத்த பொன்னாக நான் விளங்குவேன். அவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு எவ்வளவு பாடுகள், இன்னல்கள், துன்பங்கள் வந்தாலும் சரி, இது கர்த்தர் எனக்காக அவர் அனுமதித்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசித்து அதன் பாதையிலே நான் தைரியமாகவும் விசுவாசமாக நான் சென்று நான் அதை மேற்கொண்டு நான் அதை ஜெயித்து இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நான் உறுதியாய் நம்பி எனக்கு வாக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன். என் ஓட்டத்தில் நான் பொறுமையாய் ஓடுவேன் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் உங்களுக்கு உண்டாகும். நிச்சயமாகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில என் தேவன் இந்த மாதத்தில் அற்புதத்தை அவர் செய்வாராக. உங்கள் நினைவுகளை காட்டிலும் அவர் மேலான நினைவுகளை வைத்திருப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, உங்கள் நினைவுகள் வேறு, என் நினைவுகள் வேறு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே அவர் நம்மேல் வைத்திருக்கிற நினைவுகள் மிகப்பெரிய, உங்க வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மிகப்பெரியது. நீங்கள் விசுவாசியுங்கள், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள், பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் ஊற்றும் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாக இருந்து பாருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதித்து உங்களை அவர் பெருக பண்ணுவாராக.